Hi students, good morning. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கிளாஸ் 10 ஓட சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் laws of motion பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க லெசன் உள்ள போலாம். So motion அப்படின்றது எந்த branch of physics ல வருதுன்னு பாத்தீங்கன்னா mechanics. So mechanics அப்படின்றது எதை பத்தி சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். Mechanics is the branch of physics that deals with the effect of force on bodies. அதாவது வந்து மெக்கானிக்ஸ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பாடிஸ், அதாவது எந்த ஒரு பாடி மேலேயும் நீங்க போடுற ஃபோர்ஸோட எஃபெக்ட் தான் வந்து மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதை பத்தி டீல் பண்ற பிரான்ச் தான் வந்து மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயம் இருக்கு. ஸ்டாட்டிக்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அதுல வந்து பாடிஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்கும், அது மேல ஆக்ஷன் ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு படிக்கிறது வந்து ஸ்டாட்டிக்ஸ். டைனமிக்ஸ்ன்றது வந்து அப்படியே ஆப்போசிட், மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் மேலே இருக்க இது. ஸோ டைனமிக்ஸை திருப்பி ரெண்டு பார்ட்டாக பிரிக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கைனமேட்டிக்ஸ் அண்ட் கைனெட்டிக்ஸ். கைனமேட்டிக்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாடியோட மோஷன், அதாவது மூமெண்ட்டை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். பட் அந்த மூமெண்ட்டுக்கான காரணம் என்ன அப்படின்றத வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் கைனெட்டிக்ஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மூமெண்ட்டுக்கான காரணத்தையும் வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து இந்த மெக்கானிக்ஸ் கீழே இருக்குது. மெக்கானிக்ஸ் கீழே பார்த்தோம் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ். டைனமிக்ஸ் கீழே நம்ம ரெண்டு பார்த்துருக்கோம், கைனமேட்டிக்ஸ் அண்ட் கைனெட்டிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மோஷனில் ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று வந்து நேச்சுரல் மோஷன், நெக்ஸ்ட் வந்து வயலண்ட் மோஷன். அதாவது நேச்சுரல் மோஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்ஸ் இண்டிபெண்ட், அதாவது நீங்கள் வந்து அந்த பாடி மேலே எந்த ஃபோர்ஸுமே கொடுக்காம அதோட மூமெண்ட் வந்து நேச்சுரலாக இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து நேச்சுரல் மோஷன். அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு பாடி மேலே நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ்னால அதோட மூமெண்ட் இருக்குது அப்படின்னா வந்து அதை தான் வந்து வயலண்ட் மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது யார் வந்து ப்ரொப்போஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அரிஸ்டாட்டில்ன்ற க்ரீக் ஃபிலோசஃபர் தான் வந்து இதை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கெலிலியோ அப்படின்ற வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து இந்த ஃபோர்ஸ், மோஷன், இனர்ஷியாலாம் வச்சு வந்து ஒரு 4 விஷயம் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். The natural state of all earthly bodies is either state of rest or state of uniform motion. அதாவது இந்த எர்த்தில் இருக்க பாடிஸ் எல்லாமே வந்து ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கும், இல்லை யூனிஃபார்ம் மோஷனாக வந்து மூமெண்ட் வந்து யூனிஃபார்மாகவே இருக்கும், ஸ்பீட் சேஞ்சஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. A body in motion will continue to be in same state of motion as long as no external forces applied. அதாவது ஒரு பாடி வந்து மூமெண்ட்டில் இருக்கிறச்ச அதோட மூமெண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகாது அன்லெஸ் அண்ட் அன்டில் நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும், அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுற வரைக்கும். Third point என்னன்னு பார்த்தீங்கன்னா when a force is applied on bodies they resist any change in their state. This property of bodies is called as inertia. அதாவது ஒரு பாடி மேலே வந்து நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ்னால ஏற்படுற சேஞ்சஸை வந்து அந்த பாடி வந்து தடுக்க ட்ரை பண்ணும். ஸோ அதோட ஸ்டேட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தூங்கிட்டு இருக்கவங்களை நம்ம எழுப்புறோம் அப்படின்னா வந்து அவங்க நம்மளை அடிப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் வந்து இனர்ஷியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், when dropped from a height in vacuum, bodies of different size, shape and mass fall at the same rate and reach at the same time. அதாவது நம்ம வந்து வேக்கம்னா வந்து வெற்றிடம், ஏற்கனவே வெற்றிடம்ன்றது என்னன்னா அங்கே ஏர் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா வந்து பாடிஸ் வந்து அதாவது டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது, சைஸில் இருக்குது, வெயிட் இருக்குனாலும் அதை நம்ம தூக்கி போடுறோம் அப்படின்னா அதோட ஸ்பீட் வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இனர்ஷியா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா த இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பாடி to resist any change in its state of rest or state of uniform motion unless it is influenced upon by an external unbalanced force is known as inertia. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி இனர்ஷியா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மேலே வந்து நீங்கள் ஒரு ஸ்டேட்டில் இருக்கீங்க, அதாவது ரெஸ்ட்டில் இருக்கீங்களோ இல்லை வந்து மூமெண்ட்டில் இருக்கீங்களோ யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கீங்களோ, ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து உங்களோட ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னா அதுதான் வந்து இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்கேஸ் இப்போ நம்ம வந்து பஸ்லேயோ கார்லேயோ போகிறோம் அப்படின்னா வந்து இப்போ பஸ் வந்து ரைட் சைட் டர்ன் பண்ணிச்சுன்னா நம்ம எல்லாம் ஆப்போசிட் சைடில் வந்து மூவ் ஆகும். இன் ஆர்டர் டு மேக் நம்ம வந்து உட்காந்துருக்க பொசிஷன் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்றதுனால அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த இது பண்ணுவோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் இனர்ஷியா. ஸோ இப்போ இந்த இனர்ஷியாவில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதோட ரெஸ்ட் பொசிஷனில் இருக்க பாடி வந்து அதோட ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு காட்டுற ரெசிஸ்டன்ஸ் பேர் தான் வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மோஷன் வந்து அதோட யூனிஃபார்ம் ஸ்டேட் ஆஃப் மோஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்போஸ் பண்ணுறது தான் வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன். டைரக்ஷன் அதே மாதிரி அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து
இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸ் இனர்ஷியாக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து an athlete runs some distance before jumping because this will help him jump longer and higher. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அத்லெட் வந்து கொஞ்சம் தூரம் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து உங்களோட மோஷனை வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன் இது வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப லாங்காகவும் ஹையாகவும் ஜம்ப் ஆட முடியும். When you make a sharp turn while driving a car, you tend to lean sideways. Inertia of direction. இது ஏற்கனவே நான் சொன்னேன், நம்ம பஸ்ஸில் போகும்போதோ இல்லை காரில் போகும்போதோ நம்ம டேர்ன் எடுக்கும்போது நம்ம வந்து சைட்வேஸ் அதாவது சைட் பக்கமாக வந்து சாய்வோம். ஸோ அது வந்து inertia of direction. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா when you vigorously shake the branches of a tree, some of the leaves and fruits are detached and they fall down. ஸோ இது inertia of rest. அதாவது நார்மலாக இருக்க மரத்தில் நம்ம ஆட்டி பழம் பறிக்கிறோம், அதை வந்து பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து ஆட வச்சு பண்ணுறோம் அப்படின்னா வந்து அது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். அதாவது ரெஸ்ட்டில் இருக்க ஒரு ட்ரீயை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணி நம்ம ஃபோர்ஸை கொடுத்து பண்ணுறோம். ஸோ அது வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டம்னா என்னன்னு சொல்லி டெஃபினிஷன் பார்க்கலாம். இப்போ the product of mass and velocity of a moving body gives the magnitude of linear momentum. It acts in the direction of the velocity of the object. அதாவது இந்த linear momentum அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்கறதுனால உங்களோட மோஷன் உங்களோட ஸ்டேட் ஆஃப் பாடி மாறுறச்ச அந்த ஃபோர்ஸுக்கான வேல்யூ தான் வந்து எஃபெக்ட் தான் வந்து linear momentum அப்படி சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா வந்து உங்கள் மாஸ் இன்டூ வெலாசிட்டி. ஸோ இதை வச்சு தான் வந்து உங்களை வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ லீனியர் மொமெண்டமோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மாஸ் இன்டூ வெலாசிட்டி. லீனியர் மொமெண்டம் வந்து பி அப்படின்னு சொல்லி சிம்பலைஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து மாஸ் எம், வெலாசிட்டி வி. ஸோ பி இஸ் ஈக்குவல்ஸ் டு எம் இன்டூ வி. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் லீனியர் மொமெண்டம். இதோட எஸ்ஐ யூனிட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கேஜி எம் பவர் எம் இன்ட்டு எஸ் பவர் -1. அதே மாதிரி சிஜிஎஸில் பார்த்தீங்கன்னா கிராம் சென்டிமீட்டர் செகண்ட்ஸ் பவர் -1. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் இனர்ஷியா அண்ட் லீனியர் மொமெண்ட்டை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இதில் இருக்க டெஃபினிஷன்ஸ் எல்லாம் படிச்சிருங்க, ப்ளஸ் எக்ஸாம்பிள்ஸ் படிங்க. அதே மாதிரி லீனியர் மொமெண்டம் பி இஸ் ஈக்குவல்ஸ் டு எம் இன்ட்டு வி. ஸோ இதை வச்சு உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்க வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். மீட் யூ சூன் வித் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.